Hi everyone. இந்த செஷன்ல நம்ம பார்க்க போறது லீ சாட்லியர் பிரின்சிபலோட எஃபெக்ட் ஆஃப் கான்சென்ட்ரேஷன். லீ சாட்லியர் பிரின்சிபல் என்ன? When a system is equilibrium is disturbed, the system will move in any direction to nullify the disturbance. இப்படி தான் நம்ம படிச்சிருக்கோம். அப்படின்னு என்ன? கிளாஸ்ல நீ ஃப்ரீயா உட்கார்ந்திருக்க, உன் ஃப்ரெண்ட்ஸ் இந்த பக்கம் வந்து டிஸ்டர்ப் பண்றாங்கன்னு என்ன செய்வ? இந்த பக்கம் நகர்ந்து போவேன். கரெக்டா? நான் என்ன பண்ணுவேன்னா எட்டி வைப்பேன். ஏன்னா அவன் என் ஃப்ரெண்டு. இங்க என்ன நடக்குது? நான் மறுபடியும் ஈக்லிபிரியத்துக்கு வேணும். I'm in equilibrium, I'm disturbed. I will again attain equilibrium. The same application is applied here. Right. Effect of concentration. ஒரு ஈக்குலிபிரியத்தை எடுத்துக்கங்க. ஸ்கிரீன்ல தெரியுது இல்லையா? ப்ராடக்ட் அதிகமாக்கும் போது ரியாக்ஷன் ரிவர்ஸ்ல நடக்கும், ரியாக்டன்ட் அதிகமாக்கும் போது ரியாக்ஷன் ஃபார்வர்ட்ல நடக்கும். வெரி சிம்பிள். சிமிலர்லி ஸ்ட்ரா போட்டு ரியாக்டன்ட் குடிக்கிறோம், அப்ப ரிவர்ஸ் ரியாக்ஷன் நடக்கும். அதுவே ப்ராடக்ட் ரிமூவ் பண்றோம், ஃபார்வர்ட் ரியாக்ஷன் நடக்கும். அவ்வளவுதான், ரொம்ப சிம்பிள். இது மாதிரி கெமிஸ்ட்ரி ரொம்ப ஈஸியா கத்துக்கணுமா? நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்க. எந்த queries இருந்தாலும் கீழே இருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க. தேங்க்யூ.